அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அப்படி ஒரு வேர்டு. அந்த வார்த்தை எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் 2 விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். 2 அரிய விஷயங்கள் அதுக்குள்ளே பொதிந்து கிடக்கும். ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது புரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது, ஒரு நபருடைய வீட்டில் நம்ம குடியிருந்தோம். அங்கே காரைக்குடியில் தேவட்டியில் நம்ம அப்போ அங்கேயே நிலையை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அவருக்கு ஒரு வாடகை போட்டு கொடுப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதமோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 500 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வந்தேன். அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் கிடந்த ஒரு வீடு. எந்த சாமியார் வந்தாலும் அங்கே கூப்பிட்டு அவர் தங்க வைப்பாராம். அப்படி ஒரு அமானுஷ்ய பிரச்சனை. எல்லா சாமியாரும் ஓடிடுவாங்களாம், ஐயோ உடம்பு எரியுதுன்னு. அந்த கண்டிஷனில் கிடந்த ஒரு வீட்டில் தான் நம்ம இருந்தோம். நம்ம மனசாட்சிக்கு ஒரு 500 கொடுத்துக்கிட்டு வந்தோம். ரொம்ப சின்ன வீடு தான், பாத்ரூம் கக்கூஸ் வசதியெல்லாம் கிடையாது. அப்படி தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. மேக்சிமம் நான் ஒரு 50 ரூபா கூட யாருக்கும் ஒரு கடனோ ஒரு கடையில் கூட பாக்கி கூட வச்சது கிடையாது. நம்ம கேரக்டரே அப்படி தான். ஆனால் அவருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வாடகையை நான் கொடுக்குறதே இல்லை. ஆனால் எனக்கு அது ஒரு குற்ற உணர்வாகவும் படலை. என்ன நம்ம அவருக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்றோமே, ஏன் கொடுக்க மாட்டேன்றோம்? மற்ற ஆளுக்கெல்லாம் மற்ற இடத்துலலாம் கரெக்டாக கொடுத்துட்றோம், நடந்துக்கிறோம், இவருக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவரும் கொஞ்சம் கசக்கிறாரு. அப்போ நான் சாமிகிட்ட வேண்டி கேட்குறேன், என்னங்கய்யா இந்த மாதிரி வாடகையே அவருக்கு கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குது, என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறேன். போன ஜென்மத்தில் அவங்க நிறையா நம்ம காசை சாப்பிட்டுட்டாங்க, அதனால தான் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப கசந்து, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டார். கிளம்புங்கன்னு சொன்னோடனே நமக்கு ஒன்றும் ஆர்டர் வரலை, அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலை. அப்போ நான் அப்படியே பையை தாமதிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். அப்போ நம்மளுக்கு என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, நீ கிளம்பு, ஆனால் ஒரு பொருளை நீ அங்கே போட்டுட்டு வந்துடு, அந்த பொருளை அவன் கை வைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இறைவனுடைய காசை நம்ம இந்த ஜென்மத்தில் சாப்பிட்ருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் பிடிப்பாங்கன்றத மறந்துடக்கூடாது. அப்போ இதுக்குள்ளே இன்னொரு தெளிவை நம்ம கண்காணித்து பார்த்தோம்னா, என்னுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்கணும். நானாக நடந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் புதைஞ்சு கிடக்கல. என்னுடைய செயல்பாடே இல்லைன்றது இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு ரொம்ப நுட்பமாக பார்த்தா இந்த விஷயங்கள்லாம் புரியும். நான் எங்கே இருக்கணும், இன்றைக்கி எங்கே இருக்கணும், நாளைக்கு எங்கே இருக்கணும், யாரை சந்திக்கணும், எதுவுமே என்னுடைய ட்ராக்கு கிடையாது. இது எல்லாமே இறைவனுடைய சந்திப்பு. நேற்று கூட ஒரு எம்எல்ஏவுடைய மாமனார் மாமியார் நம்மளை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள்லாம், ஃபேமிலி பிரச்சனைலாம் சொல்லி பேசி கேட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த அம்மா, ஐயா அவங்க முன்னாடி உட்காந்து இருக்கும் பொழுது, நீங்கள் பேசும் பொழுது, பிரசவ வேதனையில் என்னுடைய உடல் எந்த அளவுக்கு நடுங்குச்சோ அந்த அளவுக்கு உடல் உபாதைகளெல்லாம் கூட நான் அனுபவித்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு வயசு 65 இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய அந்த அனுபவத்தை எடுத்து விவரிச்சுட்டு போகிறாங்க.
அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய உடம்புக்குள்ளே எனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, இந்த மஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாயிண்ட், அது பூரா கடுமையான வலி எனக்கு. அப்போ ஒரு நபரை சந்திக்கும்போது நரம்புகள் எல்லாம் எனக்கு வலி எடுக்கும். ஒரு நபரை சந்திக்கும்போது இப்போ சொன்ன மாதிரி, மற்றொரு நபரை சந்திக்கும்போது தலையில் கடுமையான வலி உண்டாகும். இப்படி இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் உடைய அந்த எஃபெக்ட்டுகளை வச்சு அவங்க வரக்கூடிய உங்களுடைய சிரமங்களை இந்த மாதிரி எடுத்து நம்ம கிளியர் பண்ணுறோம், கிளியர் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள் இருக்குன்றதை நம்ம அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறோம். ஐயாவை சந்தித்தேன், எனக்கு இது கிளியர் ஆயிடுச்சு, அது கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய வேதனைகள் நம்ம அதை வாங்கி அதை மறுபடியும் அதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு நம்மளுக்கு அதுக்குரிய சோர்ஸையும் இயற்கையாகவே வழங்கிடுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வழியாக, நம்ம அருந்தக்கூடிய லிக்விடு அந்த வழியாக அதை அப்படியே டேலி பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நேருக்கு நேராக சொந்த அனுபவங்களை உங்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டவனே பேசி அவங்ககிட்டேருந்து நேரடியாக நீங்கள் வாங்குறதுன்றது எவ்வளவு அரிய விஷயம்ன்றதெல்லாம் ஆழ்ந்து கவனிக்கிறவங்களுக்கு புரிய வரும். ஆத்ம நமஸ்காரம்.